கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல இந்த காலை வேளையில உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நேச கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. சொற்ப நேரம் தியானிக்கிற வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அடிமையை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. உங்க நேச கரத்துக்குள்ளாய் எங்கள் சபை மக்களையும் எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் உட்காருவோம். எடுத்தவர்கள் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகமம் 26:19. அதற்கு முன்பதாக நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர். இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு மேன்மையான தேவன். நம்முடைய தேவன் மேன்மையான தேவன், உயர்ந்த தேவன். ஆமென். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தேவன் மேன்மையான தேவன், உயர்ந்த தேவன். இதுதான் நம்முடைய தலைப்பு. அப்படியாப்பட்ட மேன்மையுள்ள தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று ஒரு சில வேத வசனத்தின் மூலமாக உங்களோடு பேசி நாம் கடந்து செல்ல போகிறோம். உபாகமம் 26:19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே நீ என் தேவனாய கர்த்தராகிய எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய். நம்ம யாரு? பரிசுத்த ஜனம். நம்மளை எப்படி சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? அருமையான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. மேலான தேவன் மேன்மையாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்படி? நீ புகழ்ச்சியும், நான் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உன்னை சுற்றி இருக்கிற எல்லா ஜாதிகளின் மத்தியிலும் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியும் மேன்மையுமாய் வைப்பேன், மகிமையுமாய் வைப்பேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்து விட்டார். மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்து விட்டார். அன்பான சுவிசேஷம் அறிவிக்க சென்றிடுவேன். அன்பராம் இயேசுவின் நாமம் அனல் போல பாய்ந்திடுதே. அன்பான சுவிசேஷம் அறிவிக்க சென்றிடுவேன். அன்பராம் இயேசுவின் நாமம் அனல் போல பாய்ந்திடுதே. மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்து விட்டார். மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்து விட்டார். ஆமென். அதுதாங்க உண்மை. மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் உங்களுக்காக எனக்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தந்து விட்டார். ஆமென். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு. யாத்ராமத்தில் ஒரு வசனம் இருக்கு, வாசிக்க வேண்டாம். 33:16 நீங்கள் எல்லாரும் விசேஷித்தவர்கள், உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பிடிச்சிருக்கு? முதல்ல சொன்னாரு உன்னை புகழ்ச்சியாய் கீர்த்தியாய் மேன்மையாய் வைப்பேன் என்று. இரண்டாவது சொல்லுகிறார் நீங்கள் எல்லாரை காட்டிலும் விசேஷித்தமானவர்கள். ஆமென். மற்ற எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் விட நம்ம யாரு? ஒரு விசேஷித்தமானவர்கள். ஆமென். அடுத்த ஒரு வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதத்திலே இப்போ வாஸ்தவம் 91 கடைசி வசனம் சொல்லுகிறது, நீடித்த நாட்களாய் உன்னை திருப்தியாக்கி. 92:12-13 சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல செழித்திருப்பான், கேதுரு மரத்தை போல வளருவான். நம்மளாம் யாரு? நீதிமான். நம்ம எப்படி இருப்போமா? பனையை போல செழித்திருப்போம், கேதுரு மரத்தை போல வளர்ந்து இருப்போம். எதுல? வாழ்க்கையில். வாழ்க்கை நம்முடைய குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி நமக்கு இருக்கும். எப்போ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும்போது, அந்த மேன்மையான தேவனை நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் வளர்ந்து இருப்பீர்கள். நீங்கள் விசேஷித்தமான பிள்ளைகளாக இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று அநேக வேத வசனம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் அப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். ஒரு சில காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம். விசுவாசத்தின் மூலமாய்
அநேக நன்மைகள் நமக்கு வருகிறது என்று வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு வசனத்தை பாருங்க, கொஞ்சம் கவனிங்க. நம்ம இருக்கிறது கொஞ்ச நேரம், அரை மணி நேரம் தான் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். அந்த அரை மணி நேரம் நீங்கள் கவனமாக இருந்தால் முதல்ல சொன்ன எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு கடந்து போகலாம். நம்பிக்கையோடு உள்ளே உட்கார்ந்துருக்கோம், விசுவாசத்தோடு உட்கார்ந்துருக்கோம், நம்முடைய தெய்வத்தை ஆராதிக்க வந்து உட்கார்ந்துருக்கோம். அந்த ஒரு எண்ணமும் சிந்தனையும் அவரோடு ஒன்றி இருந்தால் சொல்லுகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில அப்படியே அது பழிக்கும். ஆமே. நம்ம விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தின் மூலமாக எத்தனை நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு 4 காரியத்தை பார்த்து நாம் கடந்து செல்ல போகிறோம். 4 காரியம் என்ன அப்படின்னா, இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் மனப்பாடமா நமக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா வேதத்தை திறந்து எடுக்க நேரானா நம்ம கண்ணை மூடி மனப்பாடமா என்ன செய்யலாம்? சொல்லலாம். அதனாலதான் நான் எடுத்து வேகமா வாசித்தேன். ஆமே. அப்படியாப்பட்ட அன்பு செலுத்தின ஒரு தெய்வத்தை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு அநேக நன்மையை பெறாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அநேக ஆசீர்வாதங்களை பெறாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அறகுறையான ஒரு விசுவாசம். கொஞ்சம் தான் விசுவாசம் இருக்கும். இங்கிட்டு விசுவாசிப்பாங்க, அங்கிட்டு போய் விசுவாசம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உண்மையாகவே இன்னைக்கு ஆராதிக்கும் போது நான் பின்னாடி மனதுருகும் தெய்வமே ஏசையா என்று சொல்லும்போது நான் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருந்தேன். ஏன்னா நாங்கள் காலையில் 5 மணிக்கு எழும்பி 2 பேரும் ஜெபம் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே தெய்வ சமூகத்தில் ரொம்ப எங்களுடைய வாழ்க்கையை நினைத்து உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா, அழுகிற இடமே தெய்வ சமூகம் மட்டும்தான். ஆமென், அல்லேலூயா. அது சொல்ல முடியாத ஒரு பாதை. அப்படி காலையில் உட்கார்ந்துருந்த நம்மளா இப்படி கர்த்தர் ஆலயத்துக்கு கொண்டு வந்து ஆராதிக்க வச்சார் என்று சொல்லி என் அன்பு தெய்வத்துக்கு அப்படியே அவருடைய அன்பை நினைச்சு மனதுருகும் தெய்வமே ஏசையா என்று சொல்லும்போது என் உள்ளம் உடைக்கப்பட்டது. எத்தனை ஒரு இரக்கம் உங்கள் மீது என் மீது ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எவ்வளவு இரக்கம் வச்சிருக்கிறாரு. அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. அத்தனை அன்புள்ள ஒரு தெய்வம். உங்களுக்கு இப்போ தெரியாது, ஒருவேளை வாலிப பிராயமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் நடுத்தர வயதாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெய்வ அன்பு தெரியல. நீ கொஞ்சம் நாளாக ஆக நாட்கள் கடந்து போக போக உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகள் வர வர, உங்களுடைய பிள்ளைகள் குடும்ப காரியங்கள் வர வர அப்போ தெரியும் தேவனுடைய அன்பு. எப்படி ஏற்பட்ட பாதைகளில் என்னை அவர் நடத்தி வந்தார் என்று சொல்லி உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிற, ஆனந்த கண்ணீர் வடிக்கிற, துன்பத்தின் பாதையில் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆமே. அத்தனை அன்புள்ள தேவன். 1 பேதுரு 8:9 எடுத்தவர்கள் நாம் வாசிப்போம். அவரை காணாமல் இருந்தும் 1 பேதுரு 2 பேதுரு 8:9 வாசிங்க. அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் மகிமையில் நிறைந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து உங்கள் விசுவாசத்தின் அந்த பலனை, ஆத்தும ரட்சிப்பை நீங்கள் அடைகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு வைத்து தேவனுடைய அந்த பலனை நீங்கள் அடைந்து ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இன்று நீங்கள் ஆலயத்துக்குள்ளாய் உட்கார்ந்திருக்கிறீர்கள். அதுதான் தேவன் மீது வைத்திருக்கிற ஒரு விசுவாசம். ஆமே. அவருடைய அன்பை ருசித்தவர்களாய், ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாய், நீங்க மட்டும்தான், ரட்சிக்கப்பட்ட ஜனம் மட்டும்தான் சபைக்குள்ள உட்கார முடியும். ஆமே. சும்மா எல்லாரும் விருந்தாளி வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. விருந்தாளி வீட்டிலையே ஒரு வாரமாக தங்கிட்டாங்கன்னா வீடு எப்படி இருக்கும்? வந்த விருந்தாலும் 1 நாள் நல்லது, 2 நாள் நல்லது. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. என்ன எல்லாருமே சிரிக்கீங்க? சொல்லுங்க. ஒரு 3 நாள் நல்லது, 1 வாரம் பார்ப்போம். அப்போ நம்மளே என்ன செய்வோம்? அவங்க துணியெல்லாம் பேக் பண்ணி
அவங்க கொண்டு வந்து பேக்கில் வைப்போம். அவங்க கேட்பாங்க, என்ன என் துணியெல்லாம் எடுத்து நீங்கள் இல்லை நீங்கள் துவைக்காமல் கஷ்டப்படுவீங்களா, அதனால் உங்களுக்கு சேர்த்து துவைச்சி நான் அதில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிப்போம். அதுக்கப்புறம் நான் ஒரு வேலையாக வெளியில் போக வேண்டியது இருக்குது, நீங்கள் இருக்கீங்களாமோ. ஐயோ நான் தனியாவா, நானும் உங்கள் ஐயோ நீங்கள் அங்கே வர வேண்டாம், நான் போயிட்டு வர்ற வரை இருங்கன்னு சொல்லிட்டு காலையில் போயிட்டு ஈவினிங் வருவோம். அந்த ஆள் ஒத்தியில் இருக்குமா வீட்டுக்குள்ளே. சரி நான் வேணால் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவங்க பஸ்ஸு எத்தனை மணிக்கு இருக்கும், சரி நீங்கள் அப்போ இவங்க போகும்போதே நீங்கள் வண்டியில் போயிடுறீங்களா, எப்படி நான் கொண்டு வந்து ஏற்றி விடவா அப்படின்னு கேட்போம். எப்படியோ அந்த ஆளை சீக்கிரமாக என்ன செய்வோம், வெக்கேட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம ஃப்ரீயாக அங்கங்கே அலைய முடியாது, தூங்க முடியாது, உட்கார முடியாது, ஒன்றுமே அப்படிதானே. நம்முடைய தேவனுடைய அன்பு அப்படிப்பட்டதல்ல. தாயின் கற்பத்தில் நீ உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக உன் எலும்புகளை எல்லாம் என் ஜீவ புஸ்தகத்தில் நான் எழுதி வைத்திருக்கிறேன். உன்னை உருவாக்கும் போது பத்திரமா பாதுகாத்து வெளியில கொண்டு வந்து உன்னை வளர்த்து நடக்க வச்சு கற்றுக் கொடுத்து படிக்க வச்சு ஆளாக்கி திருமணமாக்கி உனக்கு பிள்ளைகள், வீடு, குடும்பம், காரு, வண்டி எல்லாம் கொடுத்து உள்ள உடந்து உட்கார வச்சிருக்கிறாரு. அவரை ஆராதிக்க நமக்கு எவ்வளவு வருத்தம் தெரியுமா. பலமா கை தட்ட முடியாது, ஸ்டைலா கை தட்டுறது, ஸ்டைலா அப்படி நடக்கிறது, ஸ்டைலா ஒரு ஆளை பார்க்கறது. முக்காடு போட முடியாது, முக்காடு போட்டால் உறங்கிக்கிட்டே உள்ள நல்ல முக்காடு போட்டு தூங்குறது. என்னெல்லாம் நம்மளை மாதிரி ஆக்ஷன்லாம் உலகத்தில் யாரும் பார்க்க முடியுமா. நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுவோம். ஆமென். அன்பு தகப்பன் உன்னை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீ உட்கார்ந்தாலும், நீ எழுந்திருந்தாலும், நீ நடந்தாலும், நீ படுத்திருந்தாலும் நான் உன்னை பற்றி நல்லா அறிஞ்சிருக்கேன், உன் கூடையே இருக்கேன். நீ யாருங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமே, எனக்கும் தெரியும், நீ யாருங்கிறது உனக்கும் தெரியும். அல்லேலூயா. கை தட்டுங்க பாப்பா. நீ யாருன்னு எனக்கும் தெரியும், நீ யாருன்னு உனக்கும் தெரியும். உன்னை பற்றி உனக்கே தெரியாமல் நீ வாழ்ந்த அப்படின்னா நீ மனித வாழ்க்கை இல்லை, பைத்தியம். பைத்தியத்துக்கு தான் நம்ம என்ன செய்கிறோங்கிறது தெரியாது. நீ நல்ல புத்தியோடு இருக்கிற உனக்கு நீ என்ன செய்கிறங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுமே தப்பு பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஆமே. நான் நிறைய வேலை நினைப்பேன், 17 ஆண்டு ஆயிடுச்சு ஆண்டவரே, போடுற எல்லா பிரயாசத்தையும் போட்டாச்சு, யாராச்சும் எப்படி பேசணுமோ என்ன சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க தான் மாதம் எனக்கு 10,000 ரூபா பேமெண்ட் கொடுக்குறாங்க. அதனால் அவங்க சொல்லுவாங்க, அக்காவை மாதிரி யாருமே பேச முடியாது, நல்லா பேசுவாங்க, நல்லா காக்கா பிடிப்பாங்க, நல்லா அவங்களுக்குள்ள இழுத்து கொண்டு வந்துடுவாங்க. நான் ஒன்று சொல்கிறேங்க, என் உயிர் மூச்செல்லாம் என் இயேசுவுக்கு மட்டும்தான், என் கர்த்தருக்காக மட்டும்தான் உன்னை இழுக்கணும்னு நினைப்பேனே தவிர என் சுய ஆதாயத்துக்காக நான் இழுக்கணும்னு நினச்சதே சரித்திரமே கிடையாது. கைத்தட்டுங்க பார்ப்போம். எத்தனையோ பேர் பேசுறது, என் முன்னாடி பேசுறத கூட நான் கேட்டிருக்கேன், என்கிட்டயே பேசுறதை நான் கேட்டிருக்கேன். உண்மைதான். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட டேலண்ட்டே என் பேச்சு தான், எனக்கு கொடுக்கப்பட்ட திறமையை ஒரு ஆளை என் பக்கம் திருப்புறது தான். கைத்தட்டுங்க பார்ப்போம். உங்களுக்கு அந்த ஞானம் இருக்கணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அந்த ஞானம் இல்லைன்னா நீ உலகத்தில் வாழவே முடியாது. நான் சொல்லுவேன், முதல்ல உன் பெருசனை ஆதாயப்படுத்த முடியாது. எவ்வளவு கொடூரமான குடிகாரனா இருந்தாலும் உன் பக்கம் திருப்ப முடியும். கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க. கஞ்சா, அபின், போத எல்லாம் உள்ள ஒரு மனுஷனை நீ கொண்டு வர முடியும். இன்னைக்கு சொல்றாங்க அநேக மனைவிமாருங்க, கொண்டு வரவே முடியாது. நான் சொல்லுறேன், முடியாது. நீ நல்லா இருந்தால் தானே அவனை கொண்டு வர முடியும். கொண்டு வர முடியாது. நீ அழு தெய்வ சமூகத்தில், நீ கண்ணீர் வடி, உன்னால் மாற்ற முடியும். உன்னை உருவாக்குனவர் அவனை மாற்ற அவருக்கு முடியும், அவரால் முடியும். என் தேவனால் எல்லாம் கூடும்னு நீ விசுவாசித்தா அது உன் வீட்டில் நடக்கும். உன் புருஷன் ஊழியக்காரனா மாறுவான். நல்ல கைத்தட்டு கொடுங்க, நல்ல கைத்தட்டு கொடுங்க. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 2:12 விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடு உன் வாழ்க்கை பயணத்தில் நீ ஓடு. கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை லேசானது நீங்கள் நினைக்கலாம், யுத்த களம். நீங்கள் நினைக்கலாம், ஒரு வேளை எங்கள்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குது, லட்சக்கணக்கான பணம் இருக்குது, நிறைய நகை இருக்குது,
என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. சுசிப்பி அப்படிலாம் நினைக்காதீங்க, அப்படிலாம் நினைக்காதீங்க. வாழ்க்கை ஒரு போராட்டம், அதை நீ ஜெயிச்சு காமிக்கணும். அந்த ஜெயிக்கிறதுக்கு கூட இருக்க ஒரு 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 யுத்த வீரர் உன் கூட இருக்கணும். அது யார் தெரியுமா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஓடு. உன் வாழ்க்கை பயணத்தில் பொறுமையோடு. அவர் தான் உனக்குள்ள விசுவாசத்தை தட்டி விடுறாரு. அவர் தான் துவக்கிறாரு, அவர் தான் முடிக்கிறாரு. அவர் தான் அதிகாலையில சூரியனை உதிக்க பண்றாரு. அவர் தான் சூரியனை அடைய வைக்கிறாரு, இருட்டை உண்டாக்குறாரு. நீ படுத்து உறங்குற. அந்த பகல்ல முழுவதும் நீ அங்கங்க ஓடி அலையிறிய. காசுக்கு, பணத்துக்கு, சுகத்துக்கு, இன்பத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு, உன்னுடைய தேவைக்கு அலையிறிய. அப்பெல்லாம் உன் கூட யார் இருக்கா தெரியுமா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். என் தேவனால் எல்லாம் கூடும். நல்ல கைத்தட்டு கொடுங்க. அதுதாங்க மேன்மையான எண்ணம், அதுதான் மேன்மையான நன்மைகள் உன் வாழ்க்கைக்கு. இரண்டாவது நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29 நீங்க வாசிங்க. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறார். அங்கு வேதம் சொல்லுகிறது, என்னை அவர் தனியாய் விடுவதே கிடையாது. பிதாவானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தனிமையாய் விடுவதே கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட நீங்க ஆண்டவரோடு இணைந்து இருப்பது தானே நியாயம். ஆமென். இரண்டாவதாக முதல்ல பார்த்தோம், விசுவாசத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா, நான் முதல்ல சொன்னனே, அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உன்னை புகழ்ச்சியா வைப்பேன், உன்னை கீர்த்தியா வைப்பேன், நீடித்த நாட்களாய் உன்னை ஆசீர்வதிப்பேன், என் நன்மையினால் நீ திருப்தியாவாய். நீ அதை உயர்ந்த, அதாவது என்னது ஒரு வசனம் நான் வாசித்தேனே 92:12, நீதிமான் பனையை போல் செழிப்பான், கேதுருவை போல அவன் வளர்வான் என்றெல்லாம் நான் சொன்னேன். இந்த ஆசீர்வாதமெல்லாம் எப்போ வரும்னா, இயேசுவை நீ விசுவாசிக்கும் போது இந்த நன்மை எல்லாம் கிடைக்கும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது சொல்லுகிறேன், நீ விசுவாசிக்கும் போது நாம் எப்படி தேவனோடு இணைந்து வாழுகிறோம். இரண்டாவது ஒரு காரியம், தேவனோடு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. நம்ம என்ன செய்ய வேண்டுமா? இணைந்து வாழ வேண்டும், கர்த்தரோடு இணைந்து வாழ வேண்டும். அப்பதான் ஆண்டவர் யோவான் 1:12 நீ என்னோடு இணைஞ்சு வாழ்ந்தீன்னா நீ என் பிள்ளையாவே வாழுவ, நான் உன்னை பாதுகாத்துக்கிட்டே இருப்பேன். கர்த்தரோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கை அதுதான். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கு பவுலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எடுப்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. 23 அவருடைய அங்கே கூட்டிகிட்டு போய் அவன் என்ன செய்கிறான்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:34 வாசித்தீங்களா? அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து, அது யார் தெரியுமா? அங்கே பார்க்கிறோம், பவுலை குறித்து நான் பார்க்கிறோம். சிறைச்சாலையில் அவனை அடைச்சி வச்சிடறாங்க. எதுக்கு அடைச்சாங்க? ஒரு நன்மை செஞ்சிட்டான். குறி சொல்லி கொண்டிருந்த ஒரு பெண் மகளுக்குள்ளே இருந்த பிசாசை பவுல் துரத்தினார். அதை இந்த நன்மையை கண்டு அவனை ஜெயிலில் என்ன செஞ்சிட்டாங்க? சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். சிறைச்சாலையிலே அடைத்த போது அவன் அங்கிருந்து துதித்து கொண்டிருந்தான். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவன் நித்திரையாயிருந்தான். அவன் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் 25வது வசனத்திலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்பானார்கள் என்று எண்ணி அவன் பட்டயத்தை உருவி தன்னை குத்தி கொண்டு செத்து போக வேண்டும் என்று முடிவு செய்தான். இதை பார்த்த பவுல் சொல்லுகிறார், பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலும் சீலாவும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே
பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலை கைதிகளாய் இருந்தவர்களை பார்த்து அந்த சிறைச்சாலை அதிகாரி சொல்லுகிறான், ஆண்டவன்மார்களே என்று. எப்படி அவன் விசுவாசித்தான் அவர்கள் அப்படி அழைக்கிறான்? சற்று யோசித்து பாருங்கள், கொஞ்ச நேரம் யோசிங்க. இப்போ நம்ம சிறைச்சாலைக்குள்ளே போகிறோம், 2 பேர் கைதி இருக்கான், அவனை நம்ம பார்க்கோம், ஆண்டவன்மாரே உள்ளே எப்படிடா வந்தீங்க அப்படின்னு நான் விசாரிப்போம்? கொலகார பையில இது உனக்கு வேண்டாண்டான்னு சொன்னேன், கோபத்தில் இப்படி கொலை செஞ்சுட்டு உள்ளே வந்துட்டியாடா, ஆண்டவன் தாண்டா உன்னை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு எத்தனையோ சிறு பெண்கள் பாலியல் பலாத்காரத்தினால எத்தனையோ சிறு பெண்கள் பாழாக்கப்படுகிறாங்க. குழந்தைங்களை பத்திரமா வைங்க, பெண் பிள்ளைகளை வீடுகளில் பத்திரமா வைங்க. ஒரு சின்ன ஒரு அட்வைஸு, நீங்கள் இது குறித்து விசனப்பட வேண்டாம். பெண் பிள்ளைங்களை அதிகமாக வெளியில் விடாதீங்க. காலேஜ்லேருந்து வந்தோன்னே, ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே கவனமாக இருங்க. பெண் பிள்ளைங்களுக்கு ஆண்டவருடைய வசனங்களை கற்றுக் கொடுத்தே வளர்க்க கற்றுக் கொடுங்க. தேவன் தான் நமக்கு பெரிய பாதுகாப்பு. இன்றைக்கி அநேக காரியங்களை நம்ம பார்க்குறோம். இங்கே சிறைச்சாலை கைதியாய் உள்ளே இருந்தவங்க 2 பேரும் தேவனை துதித்து கொண்டு இருந்தார்கள். இதை அவர்கள் கேட்டுக்கொண்டு இருந்தவங்க தூங்கிட்டாங்க. காவல் காக்கிறவங்க தூங்கின உடனே இவங்க துதிக்கிற சத்தத்தை தேவன் கேட்டு சிறைச்சாலை கதவுகள் தன்னால் திறந்தது. ஐயோ, உள்ளே இருந்தவங்களை காணுமேன்னு சொல்லி நம்மளை பட்டயத்தை வச்சு நம்மளே குத்தி கொண்டு செத்து போயிடுவோன்னு சொல்லி அவன் எடுத்து குத்த போகும்போது பவுல் பார்க்குறாரு. அவன் சொல்கிறாரு, அருமையா பவுல், மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம். அதை கண்ட உடனே அவன் சொல்கிறான் பாருங்க, 33 வாசிங்க. உடனே அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவுகிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் வருகிற காயங்களை நம்மோடு இருக்கிறவர்கள் எத்தனை பேர் கழுவுகிறார்கள், எத்தனை பேர் தூசிக்கிறார்கள் நினைத்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அநேக நம்ம சுற்றி இருக்கிறவங்க தூசிக்கிறதைத்தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர கழுவுகிறவர்களை மறைக்கிறவர்களை நம்ம பார்க்க முடியாது. ஆமே ஆமே. எத்தனை பேர் வாழ்க்கையில் அப்படி அது நடந்திருக்குன்னு தெரியல. ஒருவேளை ஒரு சின்ன அவமானமாக இருக்கலாம், ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கலாம், வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்கும் சின்ன கொஞ்சம் பழமாக சத்தம் வந்திருக்கலாம். உடனே வீட்டு பக்கத்தில் அப்படி காதை வச்சு கவனம், வீட்டுக்குள்ளே டிவி இருந்தால் உடனே அமர்த்திடுது. ஏன்னா அவங்க சண்டை போடுறது நம்ம கேட்காதுல்ல, நல்லா கேட்கணும்ல அந்த சண்டையை. டிவி அமர்த்திட்டு சத்தம் போடாமல் இரு, அவங்க வீட்டில் சண்டை போடுறத நான் கேட்டுக்கிடுதேன். என்ன நல்ல குணம் பாருங்க, மேன்மையான என்ன பார்த்தீங்களா? நடக்கா இல்லையா? ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க காயத்தை கழுவுகிறவர்களாய், காயம் கட்டுகிறவர்கள். நம்ம தேவனுக்கு ஒரு பேர் நல்ல சமாரியன், காயம் கட்டுகிற நல்ல தகப்பன். நம்ம எப்பெல்லாம் விழுந்து போகிறோமோ நம்மளை தூக்குகிறது ஒரு தகப்பன். நம்ம எப்பெல்லாம் சோர்ந்து போகிறோமோ நம்ம கூட நம்ம அப்படியே வந்து நம்மளை தட்டி கொடுத்து, நீ சோர்ந்து போகாத, அவன் கூட நான் இருக்கேன், நீ பயப்படாத, நான் அவன் கூட இருக்கேன்னு சொல்கிற நல்ல தகப்பன். ஆமே. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பாருங்க, அவருடைய காயங்களை எல்லாம் அவன் கழுவுறான். காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள், விசுவாசித்தார்கள், ஞானஸ்தானத்தை பெற்றார்கள். நம்ம சபையில் ஞானஸ்தானம் எடுக்காதவங்களாம் கை தூக்குங்க. இப்போ எல்லாரும் நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்களேன், நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். ஆமென். கண் அசருது இந்த வெக்கைக்கு. நம்மளாம் யாரு? விசுவாசிகள். நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசிகள். தூங்கக்கூடாது. நன்மையை பெறணும்னா என்ன செய்யணும்? நல்லா முழிச்சிருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நல்லா கேட்கணும். அதை இருதயத்துக்குள்ள பத்திரப்படுத்தணும். பாதி வெளியில் இருக்கு, வெளியில் இருந்தாச்சும் கேட்கட்டும். கேட்டாதான் அது ஆசீர்வாதம். இரண்டாவது சொன்னேன்,
அவன் கால்களை கழுவி விசுவாசித்தபடியினால் அவன் உடனே ஞானஸ்நானம் எடுத்துட்டு பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான். நல்ல கைத்தட்டு கொடுங்க பாருங்க. விசுவாசித்தான், ஞானஸ்தானம் எடுத்தான், ஊழியக்காரரை வீட்டுக்கு கூட்டு போனா, கையை காலை கழுவுனா, நல்ல போஜனம் கொடுத்தா, அவங்களை ஆசீர்வதிச்சா, அந்த குடும்பம் மன மகிழ்ச்சியா இருந்தது. அல்லேலூயா. புதன்கிழமை கூட்டம் கை தூக்கு கை தூக்கு கை தூக்குன்னா கடைசியில் பாசமாக சந்திங்கார். அந்த வீட்டு கூட்டம் வைக்கிறதுல எத்தனை மன மகிழ்ச்சி, எத்தனை இறுக்கமாக இருக்கு உங்களுடைய ஹார்ட் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அல்லேலூயா. இறுக்கமாக இருக்காதீங்க. எப்போதுமே நீங்கள் ரிஜிடாக இருந்தீங்கன்னா ரிஜிடாக உட்காந்தா இருக்கணும். கடினமாக, ரிஜிட் அப்படின்னா கடினம், ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா லகுவு. நீங்கள் லேசாக இருந்தால் தான் அவர் வரும்போது பறந்து லேசாக போக முடியும். ஆமே. விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகள். ஆமே. மூன்றாவது ஒரு காரியம், நம்முடைய விசுவாசம் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் எங்கே நிலைச்சிருக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தையில். எடுத்தவங்க நம்ம வாசிப்போம். மார்க் 4, அங்கு ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35. அன்று சாயங்காலத்தில் போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? சொன்ன உடனே அவர் பார்த்தாரு. என்ன சொன்னார் தெரியுமா? எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலா இரு என்றார். அப்பொழுது நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிற? உங்க வாழ்க்கையில காற்று அடிச்சா என்ன, புயல் வந்தா என்ன, பிரச்சனை வந்தா என்ன, எதுவுமே இல்லாம போனா உனக்கு என்ன? நான் உன் கூட இருக்கனே. கை தட்டுங்க பார்ப்போம். அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கனே, நீ அதை மறந்து ஏன் பயப்படுறீங்க? யார் தெரியுமா? சீசர்களை நோக்கி. பிரசங்கம் முடிஞ்சு படகுல வாராரு. பலமா ஒரு புயல் காற்று அடிக்கி படகு அப்படி தள்ளாடுது. நம்முடைய வாழ்க்கை படகு சில நேரங்கள்ல அப்படியே தள்ளாடும். மூழ்கிருமோ, சோழி இப்போ முடிஞ்சிருமோ, உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே திடீர்னு ஒரு மயக்கம் வரும் பாருங்க. உங்களுக்கு இல்லை, நீங்கள்லாம் வாலிய பிள்ளைங்க, ஏஜ் ஆனவங்களுக்கு, சுகர் பேஷண்ட், ப்ரெஷர் பேஷண்ட்டு, கொலஸ்ட்ரால் பேஷண்ட், என்னென்னவோ பேஷண்ட் நிறைய இருக்காங்க. அதில் ஏஜ் 60, 60 அபோவ், 60 ஆயிடுச்சுன்னு வைங்களேன், உட்காந்து எந்திக்கிற அந்த டிசைன் நட இருக்குது பார்த்தீங்களா? உட்காந்தானே எந்திரிச்சு ஒரு 2 எட்டு அவங்க நடக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அருமையாக இருக்கும், அருமையாக இருக்கும். நொண்டி அடிக்கிறது மாதிரி கிந்தி கிந்தி நடப்பாங்க. பாவம், கால் வராது, கை வராது, பேச்சு நாக்கு திடீர்னு சொற்பொழி ஆற்ற முடியாது, உள்ளே இழுக்கும். பிறகு கடகடகடன்னு உலக தண்ணியை ஊற்றினா தான் அந்த நாக்கு வெளியில் வரும். அவ்வளவு பலவீனம். அப்படி தானே? அப்படி இருக்கும்போது பயம் வருமா வராதா? ஐயோ என்ன ஆகும்னு தெரியலையே. நம்ம வாழ்க்கை படகு. என் பிள்ளைக்கு நல்ல வரன் கிடைச்சிருமா? நல்ல ஒரு மருமக அமைஞ்சிருவானா? வீட்டுக்கு நல்ல ஒரு மருமக வந்துடுவாளா? இந்த வேலையில் பெர்மனண்டாக உட்காந்துருவாளா? இந்த வருமானம் நிலையாக கிடைச்சிருமா சாது வரைக்கும்? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை படகுல நம்ம பயணம் செய்யும்போது நடக்கிற காரியங்கள். அது அப்படி இங்கிட்டு தள்ளாடும், அங்கிட்டு தள்ளாடும், பலத்த காற்று வந்து மோதும், ஒன்றுண்டா நடக்கும். ஆனால் அங்கே அவர் சொல்கிறாரு, ஏன் பயப்படுத? அவர் சுகமாக தூங்கிட்டு இருக்காரு. இந்த கூட இருக்கிறவெல்லாம் பயந்து, குடும்பத்தில் ஒரு ஆள் விசுவாசமாக இருந்தால் கூட போதுங்க, அந்த வாழ்க்கை படகு, அந்த நங்கூரம் சரியாக கரை சேர்த்துரும். கை தட்டி கொடுங்க. சரியாக அவங்கள கொண்டு கரை சேர்த்துரும். ஒரு ஆள் நல்ல விசுவாசமாக இருந்தாலே அந்த குடும்பம் நல்லா இருக்கும். சுற்றி இருக்கிறதெல்லாம் நம்மளை பயங்காடிக்கிட்டே இருக்கும்.
அந்த விசுவாசமாக உள்ள ஒரே ஆள், ஒரு வீட்டில் ஒரு ஆள் விசுவாசம் இருந்தால் அந்த ஆள் சொல்லிக்கிட்டே இருக்கான், பயப்படாத பயப்படாத, இது ஒன்றும் செய்யாது. இந்த பெயின் ஒரு வழியே இல்லை, பயப்படாத. இந்த காரியம், அந்த பிரச்சனை உனக்கு பிரச்சனையே இல்லை, பயப்படாத. ஈஸியாக ஆண்டவர் கடத்திடுவார். ஏன்னா நான் கடந்து வந்திருக்கேன். ஆமே. அவர் சொல்கிறாரு, அருமையாக சொல்கிறாரு, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாக இருன்னு ஒரு வார்த்தை சொன்னார். உடனே அந்த கடலும் அந்த காற்றும் அமைதலாயிற்று. ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. அவர் உங்க கூட இருக்கார். அவர் உங்க கூட இருக்காரு. சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்க கூட இருக்காரு. அவர் தாங்க நம்ம பலனே, அவர் தாங்க நம்ம ஆசீர்வாதம். உன் படகு கரை சேரும்னு நீ நம்பிக்கையோட இரு. எத்தனை காற்று வந்த அண்ணன், எத்தனை கடல் அலை மோதின அண்ணன், ஒன்னா அசைக்கவே முடியாது. நான் என்னுடைய வாழ்க்கை படகின் நங்கூரம் என் இயேசு கிறிஸ்து படகை சரியாக கரையில் போய் நிப்பாட்டுவார். அங்கே பாருங்கள் அந்த வசனத்தில் ரோமர் 4:18-21 நம்ம எடுங்க. ரோமர் 4:18. நானே எடுத்து வாசிடுவோம் போல், உள்ள வாலிய பிள்ளைங்க எடுக்க மாட்டேங்க. ரோமர் 4:18. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதவ இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். யாருன்னு சொன்னா ஆபிரகாம். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருந்தபோது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாம நான் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு வயசு 75. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் போது அவனுக்கு வயசு எத்தனை? 75. கொஞ்சம் விசுவாசம் அவனுக்கு இருந்திருக்கும். பரவாயில்ல, நான் பெற்றுருவேன். அதேபடி 86 ஆகும்போது அவன் இஸ்மவேலை பெற்றெடுத்தான். ஆமே. நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 75 சொல்றாரு, உன் சந்ததியை இப்படி ஆசீர்வதிப்பேன்னு. அவன் கொஞ்சம் விசுவாசமா இருந்தான். 86 ஆகும்போது, 75லேருந்து 86 ஆகும்போது கண்டிப்பாக இஸ்மவேலை பெற்றுக்கொண்டான். பெற்றுட்டானா இல்லையா? 100 ஆகும்போது, 99 ஆகும்போது அங்கே அவன் என்ன சொல்கிறானா, ஆபிரகாமுடைய விசுவாசம் பலவீனப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று அவன் அறிந்தான். அங்கு வசனம் சொல்லுகிறது பாருங்க, முழு நிச்சயமாய் நம்பி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். 21 ரோமர் 4:21 முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் அவன் வல்லவனானான். அல்லேலூயா. நம்ம விசுவாசத்திலே வல்லவர்களாக இருக்க வேண்டாம். தேவனை முதல்ல ஒரு காரியம் பார்த்தோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? மேன்மையான தேவன். ஒரு அம்மா தான் சொல்லியிருக்கு. 50 பேர் 60 பேர் உள்ள இருக்கீங்க. ஒரே ஒரு அம்மா சொல்லுது, மேன்மையான தேவன். அந்த மேன்மையான தேவன் கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்னா, விசுவாசம் உள்ளவர்களாய், விசுவாசத்திலே தேவனோடு இணைந்து வாழுகிறவர்களாய், விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய். கடைசி அவனு சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை எப்படி ஆபிரகாம் பிடித்து கொண்டு அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் இருந்தானோ அதே போல நீங்களும் நானும் விசுவாசத்தில் வல்லவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கைத்தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. உண்மையாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். 4வது ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். விசுவாசம் அவருடைய சந்நிதியிலே, அவருடைய சமூகத்திலே, அவருடைய ஆலயத்திலே இணைந்த ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 4வது ஒரு விசுவாசம், தேவ சமூகத்திலே இணைக்கப்பட்ட ஒரு விசுவாசம். நான் மாதத்துக்கு ஒரு தரம் தான் கோயிலுக்கு போவேன், நல்லது. நான் 2 வாரத்துக்கு ஒரு தரம் தான் ஆலயத்துக்கு போவேன், நல்லது. ஓ விசுவாசம் அவ்வளோதான். நீ ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பு அவ்வளோதான். நீ அவ்வளோதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கடையில் போய் 500 ரூபா கொடுத்து சாமான் வாங்கினோன்னா ஒரு கம்பு பை நிறைய வாங்கிடலாம். அப்போ ஒரு மூடை வாங்கலாம். இப்போ கம்பு பை நிறைய வாங்கிடலாம். ஒரு 3000 ரூபா கொண்டு போனால் ஒரு 3 கம்பு பை வாங்கலாம். 5000 ரூபா கொண்டு போனால் நிறைய வாங்கலாம். 50,000 கொண்டு போனால் கல்யாண வீட்டுக்கு வாங்கலாம். அப்படி தானே? அதிகமாக கொண்டு போனால் அதிகமாக வாங்கிட்டு வரலாம். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும்.
எங்கே இருக்கணும்? தேவ சமூகத்தில் இருக்கணும். ஒருவேளை உன் வீட்டில் ஒரு சமூகம் வச்சிருக்கலாம், கர்த்தருக்குன்னு ஒரு சமூகத்தை, ஒரு இடத்தை நீங்கள் வச்சிருப்பீங்க, வச்சிருக்கணும். அதுதான் உண்மை. வெளியில் போகிறீங்கன்னா சின்ன ஒரு அறையாக இருந்தால் கூட பரவாயில்ல. நான் வாழ்ந்த ஒரு வீடு, ஒரு சன்னலில் சாக்கும், ஒரு சின்ன ஓட்டு சாய்ப்போ, அதில் ஒரே ஒரு ஓட்டு சாய்ப்பு, தாவாரத்தில் ஒரு ஓட்டு சாய்ப்பு, கதவு கிடையாது. அது கதவு சாக்கு தான் கதவு. 2 கல்லை ஏற்றி வச்சுட்டு வேலைக்கு போவேன், வந்து பார்ப்பேன், சாக்கு திறந்து கிடக்கும், 2 ஈய பாத்திரம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு கிடக்கும். அப்படியே நீ வச்சாரா? அப்படியே நீ வச்சாரா? இல்லை. என் விசுவாசம் நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டே இருந்தது. தேவ சமூகத்தை தேடிக்கொண்டே இருந்தது. தேவ ஆலயத்தை விரும்பினது. தேவ ஆலயத்தில் தான் என் கால் இருக்கும். சுற்றி 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 நீங்கள் எங்கே பார்த்தாலும் நாங்கள் இருக்கிற இடம் தேவ சமூகமாக இருக்கும், தேவனுடைய கூட்டங்களாக இருக்கும். எங்கேயாச்சும் சுவிசேஷம் திங்கக்கிழமை ஆரம்பித்தது நேற்று வரைக்கும் என்ன செஞ்சிருக்கு? ஓடிக்கிட்டே இருந்தது. நைட்டு வந்து உட்காந்தா சேரில் தான் உட்கார முடியும், கீழே கூட உட்கார முடியல. தேவ சமூகத்தை விரும்புகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். தேவ ஆலயத்தை நாடுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். எப்போதும் தேவ சன்னிதானத்தில் இருக்கணும்னு விரும்புகிறவங்க மட்டும் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ரோமர் 4:36 நீங்கள் வாசிங்க. 4:36 இல்லை, 23 வாசிங்க. நமக்காகவும் எழுதுவோம். ஆபிரகாமுக்கு மட்டும் தேவன் எழுதல, உங்களுக்கும் எனக்காகவும் இந்த வார்த்தையை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமே. இந்த வார்த்தை உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்க ஆபிரகாமுக்கு மட்டும்தான், எனக்கு கிடையாதுன்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்க புகழ்ச்சியாய், கீர்த்தியாய், மேன்மையாய், நன்மையாய், சுகமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், நான் சொன்ன இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கும் போது, அவரோடு விசுவாசத்தில் இணைந்து இருக்கும் போது, தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து இருக்கும் போது எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்க பார்ப்போம். எப்பெல்லாம் நம்ம அவரோடு ஐக்கியமாய், அவரோடு விசுவாசத்தில் இணங்கி, அவருடைய படைகளை நாம் ஓடிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால், அப்பொழுதெல்லாம் நாம் நன்மையை பெற்றுக்கொள்கிறோம், அப்பொழுதெல்லாம் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஒரே ஒரு வேதவசனம். பவுல் அங்கு ஒரு கப்பல் பிரயாணத்திலே சென்று கொண்டிருக்கும் போது அவர் அந்த புயல் காற்றுக்கு கிளித்தோ என்று சொல்லக்கூடிய ஒரு பேர் உண்டு. அந்த புயல் காற்று அடிக்கும் போது அவர் மிகுந்த அவஸ்தைப்படுகிறார். அவரோடு பயணம் செய்த அநேகர் அங்கு உயிர் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாதபடி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை குறித்து நான் பார்க்க போகிறேன். எடுத்தவர்கள் நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27. ஒரே ஒரு வேதவசனம் வாசித்து முடிச்சிருவோம். அப்போஸ்தலர் 27 வாசிங்க. 14. கிளித்தோன் சொல்லக்கூடிய பெரிய காற்று அடித்தது, ஓடிட்டு அங்கிருந்து அந்த கடுங்காற்று அடித்த உடனே 20வது வசனத்துக்கு வாங்க 19, 20 வாசிங்க. 3ஆம் நாளிலே, ஏன்னா கப்பல் அதுக்கு மேலே பயணம் செய்ய முடியலை. ஏன்னா அந்த காற்று பலமாக அந்த கப்பலில் அடித்ததுனால அவங்களால தொடர்ந்து பயணம் செய்ய முடியலை. அதனால அவங்க அந்த கப்பலில் இருந்த எல்லா சரக்குகளையும் லகுவாக்குவதற்காக எடுத்து வெளியில் எரிஞ்சாங்க. வாசிங்க. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அவர்களுக்கு அற்று போய்விட்டது. இந்த கப்பல்ல இருந்து நம்ம போய் கரை சேருவோமா அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் பவுல் அங்கே இருக்காரு. பவுல் அங்கே இருந்து சொல்றாரு, 14 நாளாக நீங்கள் சாப்பிடாம இந்த கப்பலில் பிரயாணப்பட்டு இருக்கீங்க, தயவு செய்து நீங்கள் எந்திரிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. அவருடைய சொல்லை கேட்டு எந்திரிச்சு 14 நாள் கழிச்சு அவங்க சாப்பிட்றாங்க. ஒரு கடைசி ஒரு வசனத்தில் 276 பேர் அந்த கப்பலில் பயணம் செஞ்சாங்க. பயணம் செஞ்சவங்களாம் கடைசி அப்போ வாசிங்க, ஒரு வசனத்தை நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். 1 வாசிங்க. 28:1 28:1 வாசிங்க. தப்பி கரை சேர்ந்த பின்பு
அவர்கள் தப்பி பிழைத்து கொண்டார்கள். எல்லாரும் வந்துட்டாங்க, கரை சேர்ந்துட்டாங்க. அங்கே வந்து ஒரு தீயை மூட்டி குளிர் காய்கிறாங்க. அப்படி குளிர் காயும் போது அந்த 3வது வசனத்தில் பவுலும் குளிர் காய்கிறாரு, எல்லாரும் குளிர் காய்கிறாங்க. நம்மளும் சில விறகுகளை எடுத்து குளிர் காய்வோன்னு பற்ற வச்சு அப்படி அந்த குளிருக்காக சூடு ஏற்றிக்கிட்டு இருக்காரு. அப்படி விறகு அள்ளிட்டு வரும்போது அவருடைய கையை அந்த பூச்சி ஒரு பாம்பு கவ்வி கொண்டது. இதை பார்த்த உடனே சுற்றில் இருந்தவங்கலாம் சொல்கிறாங்க, இவன் வந்து அவங்க ஒரு வசனம் அவங்க சொல்கிறாங்க பாருங்க, 4 விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இவன் கொலை பாதகன், இதுக்கு சந்தேகமே இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்துட்டான், பலியானது இவனை பிழைக்க விடலை. போதுமானதுக்கு பார்க்கிறோம். பவுல் செய்கிறார் கப்பல் பிரயாணத்திலே. அவர் வந்து கொண்டிருக்கும்போது அவர் சொன்ன அந்த பேச்சை கேட்டு அவங்கெல்லாம் எழுந்து கரை சேர்ந்தார்கள், சாப்பிட்டார்கள், ஒரு இடத்துல ஒதுங்கினாங்க, ஒரு ஓரமாக உட்கார்ந்தாங்க, குளிர் காஞ்சாங்க. அங்கு ஒரு விறகு அள்ளிட்டு வரும்போது பவுலினுடைய கையை இந்த பூச்சி கவி கொண்டது. நல்லா கவனிங்க, முடிக்க போகிறேன். அப்போ இவனை பிடிச்ச நேரம், இவன் செய்த பாவம், இவனை விடலைன்னு அநேகம் தூசிக்கிறாங்க. அவன் அந்த பூச்சை உதறி கீழே போட்ட உடனே சுற்றியில் இருந்தவங்க பார்த்தாங்க, இவன் இப்போ செத்து போயிடுவான்னு. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கூட அப்படிதான். நம்மளை சுற்றி இருக்கிற ஜனமெல்லாம் என்ன, இவங்களும் 4 வேலை போகிற பழைச்சிருவாங்களா? நல்ல வீடு வாசல் வாங்கி கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்துருவாங்களா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க? ஆனால் அவர்கள் மத்தியிலே வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, சுற்றி இருந்து யாரெல்லாம் கேலி பண்ணாங்களோ, யாரெல்லாம் நக்கல் அடித்தாங்களோ, யாரெல்லாம் கேவலமாக நினைச்சாங்களோ, அவங்க எல்லாம் அவனை பார்த்து ஆண்டவனே என்றார்கள். ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொன்னாங்க. உங்களை என்னையும் பார்த்து இன்னைக்கு ஆலயத்துக்குள்ளே வர்ற நம்மளை பார்த்து சுற்றி இருக்கிற மற்றவங்க சொல்லணும், இவன் ஆண்டவருடைய பிள்ளை, இவளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. நிச்சயமாகவே தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவன் மீது நம்பிக்கையாக இருக்கிற பிள்ளைகளை தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அநேகருடைய கண்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு கர்த்தர் உங்களை என்னையும் மேன்மைப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவார். நாம் எல்லாம் தலைகளை தாழ்த்தி செவிப்போம். சோதனை எல்லாரும் அப்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். விசுவாசத்தை குறித்து நல்ல வார்த்தைகளை நம்ம கேட்டோம். எல்லாம் அப்படியே ப்ரைஸ் பண்ணுங்கள். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நாட்களில் நான் விசுவாசத்தில் பலப்படணும், நான் விசுவாசத்தில் நிற்கணும். ஆண்டவரே, நீங்கள் என்னை அழைத்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றணும். கொஞ்ச நாள் விசுவாசத்தில் இருந்துட்டு பிறகு நான் விசுவாசத்தை விட்டு வழி போகிற ஆத்துமாவை இல்லாதபடிக்கு முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் நான் விசுவாசத்தில் நிற்கணும். ஆண்டவரே, எவ்வளோதான் ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, சுகங்கள் கொடுத்தாலும் இன்னும் என்னுடைய குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள் நிறைய இருக்கு. ஆண்டவரே, நான் இன்னும் விசுவாசிக்கணும், நான் இன்னும் பக்தியாக இருக்கணும், இன்னும் நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருக்கணும். எல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த காலவேளைக்காக ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டம்மா கொடுத்த செய்திக்காக நன்றி. ஒரு உள்ளத்திலும் இந்த விசுவாசம் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, அற்புதங்களை கொண்டு வரட்டும். விசுவாசத்தில் நிற்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருத்தரையும் மாற்றும்படியாக சுமைக்கிற தேவனுடைய பலத்த கரம் கூட இருக்கட்டும். இன்றைக்கு எந்த எதிர்பார்ப்போடு வந்தாங்களோ அந்த எதிர்பார்ப்பில் தேவனுடைய பலத்த கரம் நீட்டப்பட்டு ஒரு அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் அந்த அற்புதம் துவக்கப்படுகிற ஒரு நாளாக இருக்கட்டும். தேவ கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அதற்கு எல்லா பிள்ளைகளையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் அவருடைய வருகை நாள் பரியந்தம் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள்.